ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜய். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஸ்டோரி டைம் வித் அஜய். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மின்மினி புக்கை படித்து பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று எபிசோட் 3ல விட்டோம், இன்னைக்கு எபிசோட் 4 பார்க்கலாம். எபிசோட் 3ல லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஹீரோ அந்த 2 ஜோடிகிட்ட இருந்து தப்பிச்சாரா தப்பிக்கலையா, திண்ணைக்கு போனாரா போகலையான்ட்டு அந்த ஒரு இதுலேயே விட்டோம். இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்ட்டு இந்த எபிசோட் 4ல பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த 2 ஜோடிகள்கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிச்சுடும்ட்டு ஒரு அடியை எடுத்து வைக்கிறாரு. அவரோட 3வது அடியை எடுத்து வைக்கும் போது அந்த 2 ஜோடிகள் அப்படியே கண்ணை திறந்து அப்படியே நம்ம ஹீரோவை பாக்குது. என்னடா இவன் ஜோடிகள் ஜோடிகள்னு சொல்றானேன்னு பார்க்காதீங்க, அது ஒரு ஜோடி கிளி தான். ஒரு கிளியோட பேரு ரியோ, இன்னொரு கிளியோட பேரு சுபி. ஸோ அந்த 2 கிளிகளும் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சு அப்படியே பாக்குது. நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான்டா, நம்ம மாட்டிக்கிட்டோம்டா, உள்ள போயிருவோமா இல்ல வெளியே ஓடிடலாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ உடம்புல அப்படியே ஒரு பதட்டம் அங்க ஸ்டாப் ஆகாம அப்படியே அங்க கூடிக்கிட்டே போகுது. அந்த 2 ஜோடி கிளிகளும் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருச்சு, கீ 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 கீன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒரு தாட்டி ஹீரோ வெளியே போகும்போதும் அது இப்படி கத்தாது, ஆனா இப்போ மட்டும் ரொம்ப ஆக்ரோஷமா வேற மாதிரி கத்துதே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம இப்ப எப்படியா சமாதானப்படுத்திட்டு வெளியே போயிடலான்ட்டு நான் தான் கத்தாதன்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிடுறாரு. அந்த கிளிகளை தாண்டி அப்படியே திண்ணைக்கு வந்து ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணி ஒரு பெருமூச்சு விட்டு அப்படியே வானத்தை பாக்குறாரு. அந்த வானத்தை பார்க்கும் போது இங்க எனக்குள்ள ஒரு கவிதை எழுதியிருக்காரு, இப்ப நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. சிதறி கிடக்கும் வான் பூக்களின் வரவேற்போம், பௌர்ணமி நிலவின் வரவேற்போம், இனியவளின் அழைப்பில் ஆர்வமாக இலை முனையில் நின்று எட்டி பார்க்கும் எறும்புகள் போல் நான். நாங்க கவிதை ரொம்ப அழகாவே இருக்கா. இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்ல விரும்புறாருன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சிதறை கிடக்கும் வான் பூக்களின் வரவேற்போம். சிதறை கிடக்கும் வான் பூக்கள்னா அந்த வானத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் அங்கங்க இருக்கிறனால சிதறை கிடக்கும் வான் பூக்கள்னு சொல்றாரு. பௌர்ணமி நிலவின் வரவேற்போம். பௌர்ணமின்றனால அப்படியே ஃபுல் மூணு அப்படியே அவரை பார்த்து அப்படியே ஒரு வேர்ல்டுக்குள்ள கொண்டு போதான். ஆர்வமாக இலைமுனையை நின்று எட்டி பார்க்கும் எறும்பு போல் நான். அந்த எறும்பு எப்படி ஒரு பூவோட அந்த இலையில வந்து நின்று அப்படியே அப்படியே கீழே எட்டி பார்க்குமோ, நம்ம ஹீரோவும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து அப்படியே அந்த வானத்தை பாக்குறாராம். அந்த இடத்துல அவரை ஒரு எறும்பாவே கன்சிடர் பண்றாரு. ஸோ அந்த கதையில என்னடா ஹீரோன்றானே, அந்த ஹீரோக்கு பேரே எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த கதையில வந்து அந்த பையனுக்கு பேரே மென்ஷன் பண்ணல. அந்த பொண்ணுக்கு எப்படி பேர் மென்ஷன் பண்ணலையோ அந்த பையனுக்குமே பேர் மென்ஷன் பண்ணல. அந்த இடத்துல அந்த பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு டைரி எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இந்த ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த பையனை ஒரு ஹீரோனே இது பண்ணிக்கலாம். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அஜய். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஸ்டோரி டைம் வித் அஜய்.